கூட்டப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தி. 40 வயதான இந்த பெண்மணி கடந்த 6 மாத காலங்களாக திருச்செங்கோடு நகர பகுதிகளில் பச்சை நிற ஆட்டோவை ஓட்டி மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார். சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் பெண்கள் ஆட்டோ, வாடகை கார், பஸ் ஓட்டுவது இன்று சகஜமாகிவிட்டாலும் திருச்செங்கோடு போன்ற சிறு நகரின் முதல் பெண் ஆட்டோ ஓட்டுநர் என்பதால் பலரும் தங்கள் வாழ்த்துக்களையும் ஆதரவுகளையும் வசந்திக்கு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக வசந்தி கூறியதாவது: தனக்கு சிறு வயது முதலே வாகனங்கள் ஓட்டுவதில் பெரிய அளவில் விருப்பங்கள் இருந்ததாகவும், தனது கணவர் சிவக்குமார் ஆட்டோ ஓட்டுநர் தொழில் செய்து தங்கள் குடும்பத்தை நடத்தி வந்த நிலையில் அவரது உடல்நிலை பாதிக்கவே குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தவும் தங்களது 2 மகள்கள் வர்தினி, ஜர்சினி இருவரின் கல்லூரி படிப்பு செலவிற்காகவும் வறுமையிலிருந்து மீள தனக்கு பிடித்த விருப்பமான ஒரு தொழிலில் ஈடுபட ஆசை இருந்ததாகவும் அதனை தனது கணவர் சிவக்குமாரிடம் தெரிவித்த போது அவர் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கடந்த 6 மாத காலங்களில் ஆட்டோ ஓட்டுவதற்கான பயிற்சிகளை வழங்கி தனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்து கணவர் ஒத்துழைப்போடு ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்ததாகவும், அது இன்று 6 மாத காலங்களில் நாளடைவில் மக்கள் மத்தியில் தனக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுறதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நானும் ஆட்டோ ஓட்டிக்கிறேன், ஆட்டோ கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்டே கற்றுக்கிட்டு இப்போ தனியாக நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எங்கே வேணாலும் போக எனக்கு ஆசையாக இருக்குது. நான் வர்றதை பார்த்துட்டு நிறையா பேர் கஸ்டமர்கள் எல்லாமே என்னை வந்து கூப்பிட்றாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. என்னை கூட்டிகிட்டு போவீங்களா, வருவீங்களான்னு கேட்குறாங்க. நானும் சரின்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுவும் இல்லாமல் அவரோட உடல்நிலை காரணத்தாக, அது ஒன்று வறுமை காரணத்தாக நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். தன்னை நம்பி வரும் பயணிகளை பாதுகாப்புடன் ஏற்றி சென்று காத்திருந்து அழைத்து வருவதில் தனக்கு அலாதி மகிழ்ச்சி ஏற்படுவதாகவும், வீட்டிலேயே அடைந்திருக்காமல் பல நபர்களையும் சந்தித்து வருவதாலும் பல வெளியிடங்களுக்கு சென்று வருவதாலும் மன நிம்மதி ஏற்பட்டுள்ளதாகவும், திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல், ராசிபுரம் என தனியாகவே பல இடங்களுக்கும் வாடகைக்கு தைரியமாக சென்று வருவதாகவும், முகூர்த்த காலங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலில் கூட சாமர்த்தியமாக ஆட்டோவை ஓட்டி குறித்த நேரத்தில் பயணிகளை பாதுகாப்பாக அவர்களிடத்தில் சேர்த்து விடுவதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். காலையில் பாப்பா பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு 9 மணிக்கு எடுத்தோன்னா ஒரு 8 மணி நேரம் ஓட்டிகிட்ருப்பேன். ஓட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுருவேன். அப்புறம் அவர் வந்தாருன்னா அவருக்கு எடுத்துக்குவார். அது இல்லாமல் நிறைய பேர் கஸ்டமர் வந்து என்னை பெண்கள் ஓட்டுறதுனால அவங்க வீட்லேயும் இப்போ லேடிஸ் அனுப்பிச்சி விட்றாங்க. தைரியமாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு, துணி கடைக்கு எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். இருந்தும் கூட்டிகிட்டு வந்துடுவேன். அதனால் அவங்க எந்த பயப்பட தேவையில்லைன்னா அவங்க எங்கிட்ட லேடிஸ் ஓட்டுறதுனால பயப்படலை. அவங்களும் வந்து நல்லா ஓட்டுறமா, எப்படி பரவாயில்ல, தைரியமாக கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த டிராஃபிக்லேயும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப பிடிச்சிருக்குது. எந்த ஒரு செயலையும் கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையில்லை எனவும், தான் விரும்பியதை செய்ய பெண்கள் முயற்சி செய்தாலே போதும், வெற்றி பெற்று விடலாம் என மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் வசந்தி. பெண்களுக்கு சொல்ல வேண்டியது, வயதோ எதுவும் தேவையில்லை. நான் 6 மாத அளவு எங்கள் வீட்டுக்காரர்களோடு சேர்ந்து நான் ஆட்டோ ஓட்டி கற்றுக்கிட்டேன். அதே மாதிரியும் நீங்களும் என்ன தொழில் செஞ்சாலும் முன் வந்து செய்யுங்க. அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு இது என்னோட வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்கும். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி.